எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கான ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன், கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்க்கும். ஈஸியான குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பல்லாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இந்த பேசிக்காக வெங்காயம், தக்காளி, மசாலா, குழம்பு மசாலா இது போட்டு வச்சாலே பேசிக்காக குழம்பு ரெடியாகிருங்க. இந்த மாதிரி குழம்பு செய்ய தெரியாதவங்க டக்குன்னு செஞ்சுக்கலாம். லேசாக வதக்கிக்கலாம், கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா குழம்பு செய்ய தெரியாத பசங்களாக இருந்தால் இந்த பாத்திரம் அடிக்கணும் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கடுகு எண்ணெய் எல்லாம் மேலே தெரிக்காது. லேசாக வதக்கியாச்சு. பல்லாரி ஒரு 6 பல்லாரி எடுத்துருக்கேன், ஒரு மீடியமான பல்லாரி. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு அளவான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதங்கினா சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சின்ன பாதி முறி தேங்காய் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 20 மிளகு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுவுமே வதங்கிட்டு இருக்குது, நல்லா வதங்கிடுச்சு. இந்த குழம்பு 4 பேர் சாப்பிடலாம். அதுக்கான பொருள் தான் போட்டிருக்கேன். ஒரு 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், வத்தல் தூள் சேர்த்து போட்டுக்கிறேன். இது சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா. மல்லித்தூள் வத்தல் தூள் தனித்தனியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், வத்தல் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மல்லித்தூள் வத்தல் தூள் வாசனை போகட்டும், சேர்த்து வதக்கிக்கலாம். இப்படி வதக்கிடுங்க. மல்லி வாசனை போட்டோம், பச்சை வாசனை போட்டோம். இது இப்படி ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி கூட எடுத்து வச்சு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடலாம். குழம்பு மாதிரியும் வைக்கலாம். நான் முட்டை ஊற்றி அப்படியே கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சிடுறேன். பாருங்க, நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே கலந்து விட்டுறலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்படி வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி டக்குன்னு மசாலா போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. இதில் முட்டையும் ஊற்றிக்கலாம். முட்டை இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், முட்டை வேண்டான்னா. உப்பு போட்டாச்சு. தேவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 2 எடுத்துருக்குறேன். இது உடச்சி கலக்கிட்டு வரேன். இது கலக்கி எடுத்துக்கோங்க. 4 முட்டை எடுத்தீங்கன்னா அப்படியே உடச்சி ஊற்றிடலாம், கலக்காமே ஊற்றி விட்டுடலாம். 2 முட்டை தான் நான் எடுத்துருப்பேன், அதனால் லைட்டாக கலக்கிக்கிறேன். இந்த மஞ்சக்கரு எல்லாமே ஆட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்காக இப்போவே கலக்கி வச்சுட்டேன்.
பாருங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. எந்த காயுமே சேர்க்கல, வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு குழம்பு வச்சாச்சு. வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஊற்றிடலாம். நீங்கள் முழு முட்டையை ஊற்றுறதா இருந்தால் இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று 4 முட்டை ஊற்றிக்கலாம். அப்படியே கலக்கக்கூடாது, அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 2 முட்டை தான் இருக்குது, அதனால் இப்படி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை தான் ஊற்றிருக்கிறேன், அதனால் இப்படி அடியில் கரண்டியை வச்சு லேசாக கலந்து விட்டுருங்க. முட்டை வந்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். நல்லா 3 நிமிஷம் கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. முட்டை பாருங்க நல்லா வெந்துட்டு, குழம்புமே நல்லா கெட்டியாகவே இருக்கு. தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இப்போவே டேஸ்ட் பார்த்து நீங்கள் கரெக்டான லெவலில் இறக்கிக்கோங்க. இது காரம் வேணும்னா கொஞ்சம் வத்தல் போட்டுக்கலாம், உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம், போட்டு இறக்கிடுங்க. உப்பு காரம் எல்லாமே சுருக்குன்னு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக இத்தினோண்டு கொத்தமல்லி தழை போட்டு, ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சும்மா இது அழகுக்காக தான் போடுறேன். கொஞ்சமாக தான் கொத்தமல்லி தழை போடணும், ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். இதுவுமே ஒவ்வொருத்தர் கை போக்கும்படி டேஸ்ட் மாறுங்க. எல்லாருக்கும் நன்றி.